ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப கார்த்திகை மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். கார்த்திகை மாதம் அப்படின்னா என்ன சிறப்பு அப்படின்னா, திருக்கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில தீபம் ஏத்துறது ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி ஐயப்ப பக்தர்கள் இந்த மாதம் தான் ஐயப்பனை தரிசிக்க போக வேண்டியதை, அதுவும் ஒரு தனி சிறப்பு. இப்ப பொதுவா என்ன என்ன அப்படின்னா, இப்ப எப்பப்பெல்லாம் ஜாதகம் ஒருத்தர் பார்ப்பாரு அப்படின்னா, குழந்தை, அதாவது ஒரு குழந்தை பிறகுதுன்னா 10 வயசு வரைக்கும் யாரும் மேக்சிமம் ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. எப்போ பார்ப்பாங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஏதாவது உடல் உபாதைகள் ஏதாவது இருந்ததுன்னா பார்ப்பாங்க. அதுக்கு பிற்பாடு எப்போ பார்ப்பாங்க, 10 டு ஒரு 20 வயசுக்குள்ளேனா அந்த குழந்தை நல்லா படிக்கிறாங்களா, இல்லை படிக்கலையா, அவங்க என்ன படிச்சா எப்படி வருவாங்க, அதாவது எந்த கிரகம் சுபத்துவமா இருக்குதோ அந்த கிரகத்தோட எண்ணங்களும் தொழில்களும் அமையும்னு சொல்லுவோம். அதே மாதிரி எந்த பேஸ்ல படிச்சா அவங்க நல்ல உயரத்துக்கு போவாங்க, அதாவது நல்ல வேலை கிடைத்து நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும் அப்படின்ற மாதிரிலாம் கரெக்டா தெளிவா பார்க்க முடியும். அதே மாதிரி திருமணம் பொருத்தம் வந்து தெளிவா இந்த நட்சத்திர பொருத்தம் இல்லாம கட்ட பொருத்தம், தசாபுக்தி பொருத்தம், அந்த மாதிரி தெளிவான ஒரு திருமண பொருத்தத்தை நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி ஒருத்தர் அரசு வேலையா இல்ல தொழிலா அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. அதே மாதிரி தொழில்ல முன்னேறுவாரா இல்ல வேலை செஞ்சு முன்னேறுவாரா, எது அவருக்கு கரெக்டா இருக்கும், அந்த மாதிரி பாதையை சூஸ் பண்றதுக்கும் ஜோதிடம் பார்க்கறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கு அரசு துறையில வேலை செய்வாரா, அரசு துறையா இல்ல தனியார் துறையா, எதுல அவருக்கு பொருளாதாரம் ஈட்ட முடியும், பணம் வரக்கூடிய வழிகள் என்ன, அதே மாதிரி அரசு துறையா இல்ல மத்திய அரசு துறையா, இதெல்லாம் வந்து நம்ம தெளிவா வந்து தசாபுக்தி பலன்களோட தசாபுக்தி அமைப்புகளை ஜனன ஜாதக கொடுத்தீங்கன்னா, ஜனன ஜாதக அடிப்படையில தான் தசாபுக்தி அடிப்படையில தெளிவா கணிச்சு வந்து சொல்லலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப நம்ம எல்லா ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடகத்துல ஒரு 13 நாட்கள் குரு இருப்பாரு. குரு இருக்கிற வரைக்கும், குரு எங்க இருந்தாலும் அந்த இடம் சிறப்படையும். குரு இருக்கிறத விட பார்வைகளுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. ரொம்ப நாளா வந்து திருமணம் ஆகலை அப்படின்னு கடகராசிக்காரங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அஷ்டமத்து சனி இப்பதான் விலகி இப்பதான் ஒரு 6 மாதம் காலகட்டம் ஆகிட்டு இருக்குது. அதனால இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கி இப்பதான் கொஞ்சம் தேறி வர்றீங்க கடகராசிக்காரங்க. உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்தை குரு பகவான் முதல் 13 நாட்கள் பார்க்கின்ற போது திருமணம், 7ஆம் இடம் வந்து களத்திரஸ்தானம், கணவன் மனைவி ஸ்தானம்னு சொல்லுவோம். திருமண வாய்ப்புகள்லாம் வந்து கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல சூழல்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதுக்கப்புறம் 17 நாட்கள் 12ஆம் இடம், உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல போகும்போது சுப விரயமாகும். ஏன்னா திருமணம் நிச்சயமாயிடுச்சுன்னா செலவு பண்ணணும்ல, அதுக்காக வந்து சுப விரயங்கள். ஏன்னா 12ஆம் இடம் வந்து அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம்னு சொல்லுவோம். விரயங்கள், சுப விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு, 12ஆம் இடம் இருந்து வெளிநாட்டை குறிக்கக்கூடிய 12ஆம் இடம் வந்து நீங்க வெளிநாட்டு பயணங்கள் ரொம்ப நாளா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, குரு அதிசாரம் பெறும்போது நீங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உண்டு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 5ஆம் பாவகத்தை பார்க்கும்போது ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படின்னு ரொம்ப நாளா வந்து சிரமப்பட்டுட்டு இருப்பீங்க. அந்த சிரமத்தெல்லாம் குரு பகவான் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா குழந்தைய கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பா செய்வாரு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும்போது, குரு பகவான் பார்க்கும்போது சிறு சிறு உடல் உபாதைகளை கொடுக்கத்தான் செய்வாரு. சுப கடன்களை கொடுப்பாரு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமா கையாள்றது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பாரு. தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள், தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. தந்தையோட சொத்து ரொம்ப நாளா வந்து கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு இழுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, அது வந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த அமைப்புகள், பாகியங்கள் கிடைக்கக்கூடிய, தந்தையால் கிடைக்கக்கூடிய பாகியங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு.
அதே மாதிரி 10ஆம் இடம், 10ஆம் இடத்தை சுக்கிரன் ஒரு 10 நாள் பார்ப்பாரு. தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது தொழில்கள் ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகள் உண்டு. தொழில்கள் முன்னேற்றம் அடைந்து தான தர்மங்கள்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை 10ஆம் இடம் வந்து கர்மஸ்தானம் சொல்லுவோம். அதாவது கர்மத்தை குறைக்கக்கூடிய ஸ்தானம் 10ஆம் இடம் அப்படின்னு. தொழில்ல ஒரு நியாயமா தொழில் பண்ணி அதன் மூலியமா வர்றத தான தர்மங்கள் பண்ணி நல்லபடி அவங்க கர்மத்தை போக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதாவது 2வது 20 நாட்கள் வந்து சுக்கிரன் வந்து உங்க லாபஸ்தானத்தை பார்ப்பாரு. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கும்போது முன்னே அதாவது லாபஸ்தானம், மூத்த சகோதரம் அந்த அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும். அண்ணன் அக்கால் கிட்ட இருந்து கருத்து போன மாசம் வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. உங்களுக்கு அவங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகள் உண்டு. நீங்க அவங்கள புரிஞ்சுப்பீங்க. அவங்க உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான காலகட்டங்களா இது உங்களுக்கு கண்டிப்பா அமையும். அதே மாதிரி உங்க ராசிக்கு வந்து 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால ஒரு சிறு தடைகளோட லாபங்கள்லாம் சிறு தடைகளோட கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சனி பகவான் பார்வைக்கும் ஒரு அதாவது தடைகள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுக்கிர பார்வைக்கும் ஒரு அதை தடைகளை உடைக்கக்கூடிய அமைப்புகளும் சுக்கிரன் கொடுப்பாரு. சரியா? இப்ப வந்து நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா ஜனனகால ஜாதக அடிப்படையில தான் துல்லியமான பலன்கள் தசாபுக்தியை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.